கடந்த 2-3 வருஷமாகவே நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்டு தாங்க இருக்கீங்க. கொடுத்த இடத்துலேருந்து பணம் திரும்பி வர மாட்டேங்குது. அதே மாதிரி அவசரத்துக்கு ஏதோ கொஞ்சம் வட்டிக்கு வாங்கின பணத்தை திருப்பி தர முடியாமல் வெறும் வட்டியாக கட்டின்னு இருக்க வேண்டியதாக இருக்குது. அடகில் இருக்கக்கூடிய பொருள்களை கூட மீட்டெடுக்க முடியலையே. ஒன்று போனால் ஒன்று செலவு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட செலவு செய்து ஓடி ஓடி உழைச்சி குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் காப்பாற்றி குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்தாலும் நம்ம அருமை யாருக்குங்க தெரியுது? யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, புரியவும் மாட்டேங்குதுன்னு கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் ரொம்பவும் களைப்பாக, சோர்வாக, ஏமாற்றங்களுடன் இருந்துகிட்ருக்கீங்க. அந்த நிலைமை இனிமேல் மாறுங்க. ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு இனிமேல் வெற்றி தாங்க. எல்லா வகையிலுமே வெற்றி தாங்க. உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துட்டாருங்க. இனிமேல் இங்கிதமாக பேசுவீங்க, இதமாக பேசுவீங்க. அடிபட்டு வந்துட்டீங்க இல்லைங்களா? அதனால் அரவணைச்சி போக உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வயசாகிட்டே போகுதே, காலாகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பார்த்தா எதுவுமே சரியாக வரமாட்டேங்குதுன்னு நீங்கள் ரொம்ப ஏக்கத்தோடு இருந்தீங்க. அதெல்லாம் இனிமேல் சரியாகும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல நல்ல வாழ்க்கை துணை அமையும். படிச்சிருக்காங்க, நிறையா படிச்சிருக்காங்க. ஆனால் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் கம்மியான சம்பளமாக இருக்குதுன்னு சில நேரங்களில் கண்ணீர் விட்டு கொண்டு இருந்தீங்க. அந்த நிலைமை மாறி உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்புக்கும் அந்த நாலேஜுக்கும் தகுந்த மாதிரி இனிமேல் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல சம்பளமும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி வாடகை வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஓனரோட தொந்தரவு தாங்க முடியலேன்னு சில நேரங்கள் நீங்கள் புலம்பிக் கொண்டு இருந்தீங்க. அதெல்லாம் இப்போ சரியாகும். வேற இடம் மாறுவீங்க, சொந்த இடம் மாறுவீங்க. வாங்கிட்டு போக முடியலன்னாலும், அதாவது அதிகமான முன்பணம் கொடுத்து அந்த போக்கியத்துக்காக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் ஆர்வமே இல்லாமல் எதுக்கு போய் கடையை திறக்கிறோன்னு சொல்லி நினச்சிங்க. அந்த நிலைமை மாறி இனிமேல் வியாபாரம் சூடுபிடிக்கும், பற்றுவரவு நல்லாயிருக்கும். திடீர் யோகங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் இனிமேல் உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டு தெரிவிப்பாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் கூட நீங்கள் இனிமேல் எதிர்பார்க்கலாங்க. பேங்க் லோனெல்லாம் பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி சொந்த தொழில் நிறைய பேர் சொந்தமாக தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய அழகு இளமையெல்லாம் அதிகமாகும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அடுக்கடுக்காக சேரும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. பெற்றோரால் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். சகோதரங்களுடன் இருந்து வந்த போராட்டங்கள் நீங்கும். பெரிய பதவி பொறுப்புகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவான் 6வது வீட்டை பார்க்கறதுனால நோயிலிருந்து விடுபடுவீங்க. 8வது வீட்டை அவர் பார்க்குறாரு. திடீர் பயணங்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் கிடைக்கும். 10வது வீட்டை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு குருவித்துறை அப்படின்னு ஒரு அற்புதமான ஊருங்க. இந்த ஊர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகிலுள்ள ஊருங்க. இங்கே சித்திரரத வல்லப பெருமாள் கோவில் அருமையாக அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலில் குரு பகவான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி கொடுத்துட்டுருக்காரு. அதனால் அங்கே சென்று அவரை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி வேப்பமரக்கன்று நடுங்க, நெல்லிக்காய் தானமாக கொடுங்க. இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.